இப்போ நீங்க வங்கித் தேர்வுல தேர்ச்சி பெற ஒரே ஒரு மார்க் தான் தேவைன்னு கற்பனை செஞ்சு பாருங்க. அந்த ஒரு மார்க்க தீர்மானிக்கிறது தி ஹிந்து நாளிதழோட தலையங்கத்துல இருக்கிற ஒரு ஆங்கில வார்த்தைக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற உண்மையான அர்த்தமா கூட இருக்கலாம். கண்டிப்பா. அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆமா. அதனால தான் சொல்லுவாங்க, வெற்றி தற்செயலானதல்ல, அது உங்களோட தொடர்ச்சியான உழைப்போட பலன் அப்படின்னு. இன்னைக்கு நீங்க கத்துக்க போற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களை வெற்றியின் விளிம்பிற்கே கூட்டிட்டு போகும். நம்மளோட இன்றைய இந்த ஆழமான அலசலோட முக்கிய நோக்கமும் அதுதான். சரியா சொன்னீங்க. அந்த ஒரு நோக்கத்தை நோக்கி தான் நாம இன்னைக்கு பயணிக்க போறோம். இப்போ இன்னைக்கு நாம தி ஹிந்து எடிட்டோரியல்ல இருந்து பேங்க் எக்ஸாம்க்கு, குறிப்பா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அப்புறம் க்ளோஸ் டெஸ்ட், இதுல மதிப்பெண்களை அள்ளுவதற்கு தேவையான 61 முக்கியமான வார்த்தைகளையும் ஒரு ஸ்பெஷல் இடியமையும் வரிசை மாறாம பார்க்க போறோம். ஒரு 61 வார்த்தைகள்னா அது பெரிய லிஸ்டாச்சே. ஆமா, ஆனா ஒரு ஆசிரியரா நான் உறுதியா சொல்றேன், இந்த வார்த்தைகளை சும்மா மனப்பாட செய்யறத விட அது எந்த சூழ்நிலையில என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் பேங்க் எக்ஸாம்ல ஜெயிக்க ஒரே வழி. சூப்பர். அப்படி என்றால் எந்த ஒரு தாமதமும் இல்லாம நேரா அந்த சூழ்நிலைக்குள்ளேயே நுழைஞ்சிடுவோம். இப்போ தலையங்கங்கள்ல பெரும்பாலும் நாட்டின் பாதுகாப்பு அப்புறம் தீவிரவாத ஒழிப்பு பத்தி நிறைய பேசுவாங்க. ஒரு தலைவர் பாதுகாப்பு பத்தி பேசும்போது அதை சும்மா சாதாரணமா சொல்லாம அசர்ஷன் செய்றாருன்னு நியூஸ்ல போடுறாங்களே. ஒரு விஷயத்த சாதாரணமா சொல்றதுக்கும் இந்த அசர்ஷன், அதாவது உறுதிமொழி அல்லது வலியுறுத்தல் அப்படிங்கிறதுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்? இப்போ ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வெறுமனே ஒரு தகவலை தர்றது தான். ஆனா அசர்ஷன் அப்படிங்கிறது ஒரு விஷயத்த ரொம்ப ஆணித்தரமா, எந்தவித சந்தேகத்துக்கும் இடமில்லாம உறுதியா சொல்றது. ஆசிரியர் இந்த வார்த்தைய பயன்படுத்தினா அந்த தலைவர் அந்த விஷயத்த அவ்வளவு ஆழமா நம்பி சொல்றாருன்னு அர்த்தம். ஓஹோ, அந்த அளவுக்கு ஒரு அழுத்தம் இருக்கு அந்த வார்த்தையில. ஆமா, இந்த உறுதியை காப்பாற்ற பாதுகாப்பு படையினர் ஒரு சாதாரண தேடுதல் வேட்டையை நடத்த மாட்டாங்க. மாறாக ஒரு இன்டென்சிவ் நடவடிக்கையில இறங்குவாங்க. அதாவது ரொம்ப தீவிரமான அல்லது முழுமையான ஒரு ஆபரேஷன். உண்மை சொல்லணும்னா பேங்க் எக்ஸாமுக்கு படிக்கிறதே ஒரு இன்டென்சிவ் ஆபரேஷன் தான். உங்களோட முழு கவனத்தையும் நேரத்தையும் ரொம்ப தீவிரமா அதுல கொடுக்கணும். சரி, அப்படிப்பட்ட தீவிரமான தேடுதல்ல தீவிரவாதிகள் பிடிபடும் போது அவங்கள கொன்னுட்டாங்கன்னு நேரடியாக சொல்லாம நியூட்ரலைஸ்ட், அதாவது செயலிழக்க செய்யப்பட்டனர் அப்படின்னு பயன்படுத்துறாங்களே, அது ஏன்? ஏன்னா கில் அப்படிங்கிறது ஒரு எமோஷனலான, ரொம்ப நேரடியான வார்த்தை. ஆனா ராணுவ மற்றும் பாதுகாப்பு பத்திகள்ல நியூட்ரலைஸ்ட்ங்கிற வார்த்தை தான் தொழில் முறையா, அதாவது ப்ரொஃபஷனலா பயன்படுத்தப்படும். ஒரு ஆபத்தை இல்லாமலாக்குவது, சமன் செய்வதுன்னு இதுக்கு பொருள். இது மூலமா அந்த படையினர் அந்த பிரச்சனைய ரொம்ப வெற்றிகரமா டேக்லிங் செய்றாங்கன்னு எடிட்டோரியல் சொல்லுது. டேக்லிங்னா எதிர்கொள்வது அல்லது சமாளிக்கிறது, கரெக்டா? எக்ஸாக்ட்லி. அதாவது ஒரு சரியான வியூகத்தின் அடிப்படையில அதை எதிர்கொள்றாங்க. இப்படி தொடர்ந்து வெற்றிகரமா செயல்படும்போது அந்த பாதுகாப்பு படை தனக்கென ஒரு லெகசி உருவாக்குது. லெகசினா மரபு அல்லது ஒரு வரலாற்று சாதனைன்னு சொல்லலாம். ஆமா. ஆனா சில நேரங்கள்ல முந்தைய காலகட்டத்துக்கும் தற்போதைய காலகட்டத்துக்கும் ஒரு கான்ட்ராஸ்ட் இருப்பத நாளிதழ்கள் ஒப்பிட்டு பேசும். அல்லது அரசுன்னு அர்த்தம் தரக்கூடிய சாதாரண கவர்மெண்ட்டை ஏன் ரெஜீம்னு சொல்லணும்? இப்போ இது ஒரு மிக நுட்பமான பயன்பாடு. கவர்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பொதுவான நடுநிலையான அமைப்பு. ஆனா ரெஜிம்ங்கிறது பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட தலைமையின் கீழான ஆதிக்கத்தையும் அல்லது கொஞ்சம் அதிகாரத்துவம் கொண்ட ஆட்சியை குறிக்க பயன்படும். ஓ, அப்ப அதுல ஒரு சின்ன நெகட்டிவ் டோன் இருக்குமோ? கண்டிப்பா. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல த ப்ரீவியஸ் ரெஜிம் அப்படின்னு நீங்க படிக்கும்போது ஆசிரியர் அந்த ஆட்சியோட ஆதிக்கத்தன்மைய விமர்சிக்கிறாருங்கிற துணிய நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, அந்த ஆட்சியில ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா அது எதிர்க்கட்சிகளால் பிளாக் ஷர்ட் செய்யப்படும். ஆமா, பிளாக் சர்ட்னா சுட்டி காட்டியது அப்படின்னு அர்த்தம். ஒரு பிரச்சனைய முன்னிலைப்படுத்தி கொடியசைத்து காட்டுவது போல. இந்த பிரச்சனைகளை சரி செய்ய அந்த அரசு எக்ஸ்பான்சிவ் முடிவுகளை எடுக்கும். அதாவது விரிவான அல்லது பரந்த முடிவுகள். சில நேரங்கள்ல அது ஒரு பெரிய அஃபென்சிவ் நடவடிக்கையாக கூட மாறலாம். அஃபென்சிவ்னா தாக்குதல் அல்லது படையெடுப்பு. கரெக்ட். அந்த அஃபென்சிவ் ஒரு ராணுவ நடவடிக்கையாகவோ அல்லது ஒரு கடுமையான அரசியல் நடவடிக்கையாகவும் இருக்கலாம். இப்போ அப்படிப்பட்ட அதிரடி நடவடிக்கைகளை எடுக்கும்போது அரசியல் களத்துல என்ன நடக்கும்னு நாம அடுத்து பார்ப்போம். இப்போ ஒரு அரசு கடுமையான நிலைப்பாட்டை எடுக்கும்போது இயல்பாகவே அது ஸ்டிஃப் எதிர்ப்பை சந்திக்கும். ஸ்டிஃப்னா கடுமையான அல்லது தீவிரமான ஒரு எதிர்ப்பு. குறிப்பா கிரிட்டிசிசம் எழத் தொடங்கும்.
கிரிட்டிசிசம்னா உங்களுக்கே தெரியும், விமர்சனம் அல்லது கண்டனம். ஆமா, ஸ்டிஃப் கிரிட்டிசிசம்னா வளைந்து கொடுக்காத ஒரு கடுமையான விமர்சனத்தை குறிக்குது. இது எந்த அளவுக்கு போகும்னா அந்த அரசோட அரைஸ் கூட ஆதரவு தர ஹெசிடன்ட் ஆகுற நிலைக்கு தள்ளப்படுவாங்க. அலைஸ்னா கூட்டாளிகள் அல்லது நட்பு நாடுகள். ஹெசிடன்ட்னா தயங்குறது அல்லது தடுமாறுறது. உண்மைதான். ஆனா கூட்டாளிகள் தயங்குனாலும் அந்த அரச தம் முடிவுல அன்காம்ப்ரமைசிங்கா இருக்கும். சமரசமற்ற அல்லது உறுதியான நிலைப்பாடு, கொள்கையில ரொம்ப பிடிவாதமா இருக்கிறத இது குறிக்குது. அதனால தங்கள் நிலைப்பாட்டை அவங்க ரீஐட்டரேட்டட் செய்வாங்க, மீண்டும் வலியுறுத்தினாங்க அப்படின்னு அர்த்தம். இது பேங்க் எக்ஸாம்ல க்ளோஸ் டெஸ்ட்ல ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஒரு தலைவர் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயத்த மீண்டும் அழுத்தி சொல்லும்போது செட் அப்படிங்கிற சாதாரண வார்த்தைக்கு பதிலா ரீஐட்டரேட்டட்ங்கிற வார்த்தை தான் ரொம்ப கச்சிதமா பொருந்தும். அதாவது எதிர்ப்புகளை பொருட்படுத்தாம தங்கள் முடிவுல உறுதியா நிக்கிறது. இதுக்கு பதிலா அவங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன், அதாவது மறுவாழ்வு அல்லது புனர்வாழ்வு வழங்கும் திட்டங்களை ஸ்வீப்பிங் அளவுல கொண்டு வரலாம். ஸ்வீப்பிங் சேஞ்சஸ்னா ஒட்டுமொத்த அமைப்பே மாற்ற பரந்த மாற்றங்கள். ஆனா அப்படி செய்யாம தங்களுக்கான புதிய ப்ரொவிஷன்ஸ், அதாவது விதிகள் அல்லது நிபந்தனைகள் அனைத்தையும் எந்த எதிர்ப்பும் இல்லாம ஸ்டீம் ரோல்டு செஞ்சு நிறைவேற்றினா என்ன நடக்கும்? இப்போ ஸ்டீம் ரோல்டுங்கிறது எதிர்க்கட்சிகளோட குரல்களை நசுக்குவதை மட்டும்தான் குறிக்குமா? எப்பவுமே இது ஒரு நெகட்டிவ் வார்த்தை தானா? பெரும்பாலும் அதிகாரத்தோட பலத்தை பயன்படுத்துவதை குறிக்கும். எப்படின்னா, ஒரு ஸ்டீம் ரோலர் இயந்திரம் தன் வழியில வர்ற எல்லாத்தையும் எந்த உணர்வும் இல்லாம சமன்படுத்திட்டு போகுது இல்லையா? அதுபோல ஒரு வலிமையான அரசு சிறுபான்மையினர் அல்லது பலவீனமானவர்களோட குரல்களை நசுக்கிட்டு தங்கள் திட்டத்தை செயல்படுத்துறது தான் ஸ்டீம் ரோல்டு அப்படின்னு சொல்வாங்க. ஒரு ஜனநாயக நாட்டுல இது ஆரோக்கியமானதல்லன்னு ஆசிரியர் இதன் மூலமா உணர்த்துறாரு. இந்த அரசியல் ஆதிக்கம் எப்படி சமூகத்தை சிதைக்குதுன்னு இப்ப பாப்போம். அரசாங்கத்தோட அந்த கடுமையான விதிகள் மக்களோட அடிப்படை உரிமைகளை ஸ்ட்ராங்கிலிங் செய்யும் நிலையை உருவாக்குது. ஸ்ட்ராங்கிலிங்னா நெருக்கடியில சிக்க வைக்கிறது அல்லது மூச்சு திணறச் செய்யறது. தங்களோட பிழைகளை மறைக்க உண்மைகளை டிஸ்டார்ட்டிங் செய்றாங்க, திரிபுபடுத்துதல் அல்லது சிதைத்தல். இதனால சமூகத்துல ஒரு கொந்தளிப்பு ஏற்படுவதற்கான ப்ராபபிலிட்டி, அதாவது சாத்தியக்கூறு அல்லது நிகழ்தகவு அதிகரிக்குது. அப்போதெல்லாம் போராட்டங்களை அடக்க எதிர்க்கட்சிகளோட தலைமைய டெகாபிடேட்டட் செய்றாங்க. வெயிட், டெகாபிடேட்டட்னா பொதுவா தலையை துண்டிக்கிறது தானே பொருள். ஒரு அரசியல் பத்தில இது எப்படி பொருந்தும்? இது ஒரு சிறப்பான உருவகம், அதாவது மெட்டஃபர். உயிரியல் ரீதியா தலைய துண்டிக்கிறத ஒரு உடலை எப்படி செயல்பட விடாம ஆக்குமோ, அதே போல ஒரு அமைப்போட உயர் தலைவர்களை ஒட்டுமொத்தமா நீக்குவதையோ அல்லது சிறையில அடைப்பதையோ தான் டெகாபிடேட்டட் தி கமாண்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு எடிட்டோரியல்ல குறிப்பிடுவாங்க. ஓ, அந்த அமைப்பு தலையை இழந்து செயலிழந்து போச்சுங்கிறத இந்த வார்த்தை ரொம்ப கச்சிதமா குறிக்குது. ஆமா, குறிப்பா அரசுக்கு எதிரா ஆயுதம் ஏந்தும் இன்சர்ஜன்ஸ், அதாவது கலகக்காரர்கள் குழுக்களை முடக்க இது பயன்படும். இப்போ இந்த இரு தரப்பும் ஐடியாலஜிக்கலி, அதாவது கொள்கை ரீதியாக மோதிக்கிறாங்க. ஆனா ஒரு ஜனநாயக அரசுங்கிறது இன்க்ளூசிவா இருக்கணும். இன்க்ளூசிவ்னா அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு தன்மை. சமூகத்தோட அனைத்து தரப்பு மக்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை உருவாக்குறது ஒரு அரசுக்கு இம்பெரட்டிவ் கடமை. இம்பெரட்டிவ்னா கட்டாயமான அல்லது மிகவும் அவசியமான ஒண்ணு. அப்போதான் பொருளாதார வளர்ச்சியை ஆக்சிலரேட் செய்ய முடியும். ஆக்சிலரேட்னா விரைவுபடுத்துதல். அதை விட்டுட்டு குரோனி முதலாளித்துவத்தை வளர்க்கக்கூடாது. குரோனின்னா ஆதரவுவாத அல்லது சொந்தக்காரன் சொல்லலாம். இந்த குரோனிங்கிற வார்த்தை பேங்க் எக்ஸாமோட எக்கனாமிக் கட்டுரைகள்ல மிக மிக முக்கியமானது. குரோனி கேபிட்டலிசம் பத்திய அடிக்கடி எடிட்டோரியல்ல வருமே. ஆமா, திறமையின் அடிப்படையில இல்லாம தங்களுக்கு வேண்டியவங்களுக்கும் நண்பர்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் மட்டுமே அரசு ஒப்பந்தங்களும் அப்புறம் சலுகைகளையும் வழங்கி வளர்க்கப்படும் முதலாளித்துவத்தையே குரோனி கேபிட்டலிசம்னு கடுமையா விமர்சிப்பாங்க. இது பொருளாதாரத்தோட வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் ஒரு முக்கிய காரணி. இந்த குரோனி கேபிட்டலிசம் எப்படி வளங்களையும் உரிமைகளையும் பறிக்குதுன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். தங்களுக்கு வேண்டியவங்களுக்கு லாபம் ஈட்ட இயற்கை வளங்களை பெருமளவுல எக்ஸ்ட்ராக்ஷன் செய்றாங்க. வெளியெடுத்தல் அல்லது சுரண்டல். இது அந்த மண்ணோட பூர்வகுடி மக்களை ஏலியனேட் செஞ்சிடுது. ஏலியனேட்னா அந்நியப்படுத்துதல். ஆமா, இந்த ஏலியனேட்ங்கிற உணர்வு வெறுமனே இடத்தை விட்டு அனுப்புறது மட்டும் இல்ல, தங்களோட சொந்த நிலத்திலேயே அவங்க அந்நியர்களா ஆக்கப்படுறாங்கங்கிற ஆழமான உளவியல் வலியை குறிக்குது. சரியா சொன்னீங்க. அந்த அந்நியப்படுத்தப்பட்ட மக்கள் தங்களுக்கு ஜென்யூன் உரிமைகளும் சப்ஸ்டாண்டிவ் அதிகாரங்களும் வேணும்னு போராட தொடங்குவாங்க. ஒரு நிமிஷம், ஜென்யூன்னா உண்மையான அல்லது நேர்மையான, சப்ஸ்டாண்டிவ்னாலும் உண்மையான அல்லது முக்கியமான அப்படின்னு பொருள்படும்.
அதான் இந்த ரெண்டு வார்த்தைக்கும் உள்ள ஒரு நுண்ணிய வித்தியாசத்தை நீங்க கொஞ்சம் விளக்குங்களேன். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல இது ரொம்ப உதவுமே. கண்டிப்பா. ஜென்யூன் அப்படின்னா போலியற்றது, மனப்பூர்வமானதுன்னு அர்த்தம். ஒருவரோட கோரிக்கை ஜென்யூனாக இருக்கலாம். ஆனா சப்ஸ்டாண்டிவ் அப்படிங்கிறது வெறுமனே உண்மையானதுங்கிறத தாண்டி மிகவும் முக்கியமான, அர்த்தமுள்ள அல்லது ஒரு கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியன்ற ஆழமான பொருளை கொண்டது. ஓ, ஒரு வெயிட்டான விஷயம்னு சொல்லலாமா? ஆமா. உதாரணமா ஒரு பேச்சுவார்த்தையில சப்ஸ்டாண்டிவ் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னா ஏதோ பேருக்கு கலந்துக்காம முடிவுகளை மாத்தக்கூடிய மிக ஆழமான பங்களிப்பை கொடுக்கறதுன்னு அர்த்தம். வாவ்! இந்த வார்த்தைகளை வாக்கியத்தோட பின்னணியில புரிஞ்சுக்கிறது நிறைய புதிய தெளிவை தருது. இப்போ உரிமைகளை கோரும் அந்த மக்கள் அரசிடமும் நிர்வாகத்திடமும் அக்கவுண்டபிலிட்டி கேக்குறாங்க. அக்கவுண்டபிலிட்டினா பொறுப்புணர்வு. இது பொதுத்துறை வங்கிகளுக்கும் பொருந்தும். ஆனா அரசு இத காதுல வாங்கிக்காம அவங்களோட உரிமைகளை மேலும் கர்டெய்லிங் செய்து. கர்டெய்லிங்னா குறைத்தல் அல்லது கட்டுப்படுத்துதல். இதனால இரு தரப்புக்கும் இடையேயான ரீகன்சிலியேஷன், அதாவது சமரசம் அல்லது ஒப்புரவு சாத்தியமில்லாம போகுது. இந்த சமரசமின்மை ஒரு பெரிய கிரைசிஸா மாறுது. கிரைசிஸ்னா நெருக்கடி அல்லது பெரும் சிக்கல். இந்த உள்ளூர் நெருக்கடி மக்களோட கோபத்தை ட்ரிகர்டு செஞ்சு. ட்ரிகர்டுனா தூண்டியது அல்லது தொடங்க வைத்தது. ஆமா, அப்படி தூண்டிவிட்டு நாடு தழுவிய ஸ்ட்ரைக்ஸாக வெடிக்குது. ஸ்ட்ரைக்ஸ்னா தாக்குதல்கள் அல்லது வேலை நிறுத்தங்கள். இப்போ ஒரு உள்ளூர் நெருக்கடி எப்படி உலகளாவிய பொருளாதாரத்தையும் புவி அரசியல் அமைப்பையும் மாற்றுதுன்னு நாம அடுத்ததா பார்க்கலாம். உள்நாட்டுல நடக்கும் வேலை நிறுத்தங்கள், அப்புறம் வளங்களோட பற்றாக்குறை அந்த நாட்டோட ஏற்றுமதியை மெட்டீரியலா பாதிக்குது. மெட்டீரியல்னா கணிசமான அளவுல. இது உலக அளவுல ஒரு ஜியோபொலிட்டிக்கல், அதாவது புவி அரசியல் சார்ந்த தாக்கத்தை ஏற்படுத்துது. ரெண்டு நாடுகளுக்கிடையே வளங்களுக்கான கான்ஃப்ளிக்ட் ஏற்படும்போது, கான்ஃப்ளிக்ட்னா மோதல் அல்லது போர், அது உலக சந்தையை ஆட்டம் காண செய்யுது. இது இன்டர்நேஷனல் எக்கானமி சார்ந்த பத்திகள்ல தொடர்ந்து வரும் ஒரு கருப்பொருள். உலகத்துல ஒரு மூலையில நடக்கும் மோதல் எப்படி சைமல்டேனியஸ்லி, அதாவது ஒரே நேரத்துல உலகளாவிய சப்ளை செயினை டிஸ்டர்ப் செய்யுதுங்கிறத பேங்க் எக்ஸாம்ல தொடர்ந்து கேள்வியா கேட்பாங்க. டிஸ்டர்ப்ட்னா சீர்குலைத்தது. இந்த சீர்குலைவு ஒரு சாதாரண மாற்றம் அல்ல. இது மிகவும் ப்ரொஃபவுண்ட் தாக்கத்தை ஏற்படுத்துறது. ப்ரொஃபவுண்ட்னா ஆழமான அல்லது தீவிரமான. உதாரணமா, கச்சா எண்ணெய் பற்றாக்குறையால உலகம் மாற்று எரிசக்திக்கு ஒரு டிரான்சிஷன் ஆகுது. டிரான்சிஷன்னா மாற்றம் அல்லது ஒரு கட்ட மாற்றம். இந்த புதிய தொழில்நுட்பம் பழைய தொழில்களை டிஸ்பிளேசிங் செய்யுது. டிஸ்பிளேசிங்னா இடம்பெயர்த்துதல். இது எப்படின்னா, ஒரு புதிய பாடத்திட்டம் அல்லது எக்ஸாம் பேட்டர்ன் வரும்போது அது மாணவர்களை எப்படி ஒருவித பதற்றத்துக்கு உள்ளாக்கி அன்செட்டில் செய்யுதோ, அதே போல உலகளாவிய ஆற்றல் மாற்றங்கள் பொருளாதார சந்தையை அன்செட்டில் செய்யுது. அமைதியற்றதாக்குதல் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அருமையான ஒப்புமை. பழைய முறையிலிருந்து புதிய முறைக்கு மாறும் எந்த ஒரு டிரான்சிஷனும் மார்க்கெட்டை அன்செட்டில் செய்யவே செய்யும். அந்த அமைதியற்ற சூழல்ல இதுவரை சந்தையில இருந்த பெரு நிறுவனங்களோட டாமினன்ஸ் கேள்விக்குறியாகுது. டாமினன்ஸ்னா ஆதிக்கம் அல்லது மேலாண்மை. ஆமா, புதிய ஆதிக்க சக்திகள் உருவாக ஆரம்பிக்கும். இந்த பொருளாதார மாற்றங்களோட விளைவா புதிய கட்டமைப்புகள் எவ்வாறு உருவாகுது என்பதே நம்மளோட இறுதி பகுதியோட மைய கருத்து. பழைய ஆதிக்கம் உடைஞ்ச பிறகு புதிய வர்த்தக உறவுகள் ஃபோர்ஜ்ட் ஆகுது. ஃபோர்ஜ்டுனா உருவாக்கப்பட்டது. இரும்பை நெருப்பிலிட்டு அடித்து உருவாக்குவது போல பலமான உடன்படிக்கைகள் உருவாக்கப்படுறதை இது குறிக்குது. ஒரு பெரிய போர் அல்லது பொருளாதார வீழ்ச்சிக்கு பிறகான காலகட்டத்தை, அதாவது ஆஃப்டர்மேத் சூழ்நிலையை சமாளிக்க நாடுகள் தங்களுக்குள் ஒரு புதிய அலைன்மெண்ட் செஞ்சுக்கிறாங்க. ஆஃப்டர்மேத்னா விளைவு அல்லது பின்விளைவு, அலைன்மெண்ட்னா ஒருங்கிணைப்பு அல்லது சீரமைப்பு. பழைய காலகட்டத்துல கச்சா எண்ணெயோட சர்ப்ளஸ் தான் உலக பொருளாதாரத்துக்கு அண்டர்பிண்டா இருந்துச்சு. சர்ப்ளஸ்னா உபரி அல்லது மிகை, அண்டர்பிண்டுனா அடித்தளமாக இருந்தது. ஒரு கட்டடத்துக்கு எப்படி அஸ்திவாரம் அடித்தளமா இருக்கோ அதே போல அந்த உபரி உற்பத்தி தான் சந்தையை தாங்கி பிடிச்சது. ஆனா இப்போ நிலைமை மாறி பல நாடுகள் டெபிசிட்ஸ், அதாவது பற்றாக்குறைகள், அப்புறம் நிதி நெருக்கடிகளை எதிர்கொள்றாங்க. இந்த பற்றாக்குறைகளை சமாளிக்க எமர்ஜிங் சந்தைகள் புதிய தொழில்நுட்பங்களை நாடுறாங்க. எமர்ஜிங்னா வளர்ந்து வரும். இதனால ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்திலையும் ஒரு புதிய பாரடைம் உருவாகுது. பாரடைம்னா முன்னுதாரணம் அல்லது கட்டமைப்பு. ஆனா இந்த பாரடைம்ங்கிற வார்த்தை நிறைய மாணவர்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்குமே. அது எப்படி ஈஸியா புரிஞ்சுக்கிறது? ஒரு விஷயத்தை நாம பார்க்கும் அடிப்படை முறை அல்லது ஒரு கட்டமைப்பைத்தான் பாரடைம்னு சொல்வோம். பாரடைம் ஷிஃப்ட் அப்படின்னா
முன்பு நாம கடைகளுக்கு சென்று பொருட்கள் வாங்கினோம், இப்போ எல்லாமே ஆன்லைன் ஆயிடுச்சு. இது வெறும் மாற்றம் இல்ல, ஒட்டுமொத்த சிந்தனை முறையே மாறிடுச்சு. பேங்க் எக்ஸாம்ல எமர்ஜிங் பாரடைம் அப்படின்னா புதியதாக உருவாகி வரும் ஒரு அமைப்பு முறைன்னு அர்த்தம். தெளிவா சொல்லிட்டீங்க. அந்த புதிய கட்டமைப்புல உலகச் சந்தை முன்பை போல ஒரு சில நாடுகளோட கைகள்ல இல்லாம ஃப்ராக்மெண்டட் ஆக காணப்படுது. ஃப்ராக்மெண்டட்னா சிதறடிக்கப்பட்ட. பெரிய சந்தை பல சிறு சிறு துண்டுகளாக பிரிந்து கிடக்குது. அதே போல வளங்களும் அதிகாரமும் டிஸ்போஸ்டு நிலையில இருக்கு. டிஸ்பர்ஸ்டுனா பரவலாக்கப்பட்ட. இந்த சிக்கலான பரவலாக்கப்பட்ட உலகத்துல அரசுகளும் வங்கிகளும் மிகவும் டெசிசிவ் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. டெசிசிவ்னா தீர்க்கமான அல்லது முடிவான, எந்த குழப்பமும் இல்லாம இறுதி முடிவை எடுக்கும் திறன். சரியா சொன்னீங்க. இந்த 61 வார்த்தைகளும் ஒன்றோடொன்று எவ்வாறு தொடர்புடையவை என்பதையும் அதோட பயன்பாட்டையும் இந்த தொடர்ச்சியான உரையாடல் மூலமா நீங்க ரொம்ப நல்லா உணர்ந்திருப்பீங்கன்னு நம்புறேன். ஆமா, 61 வார்த்தைகளையும் மிகச்சிறப்பா அதோட ஆழம் கொஞ்சம் கூட குறையாம நாம கடந்து வந்துட்டோம். இப்போ இன்றைய அலசலோட இறுதி பகுதியா நாம பார்க்கவிருப்பது இன்றைய சிறப்பு மரபுத் தொடர், அதாவது இடியம் ஆஃப் த டே. இன்றைய இடியம் இன் ஆல் ப்ராபபிலிட்டி, பெரும்பாலும் அல்லது அநேகமாக நடக்கும் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். இப்போ சாதாரணமாக மேபி அல்லது பர்ஹாப்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கும் இந்த இன் ஆல் ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்றதுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுமே ஒரு யுகத்தை தானே குறிக்குது. இப்போ மேபி அப்படிங்கிறது ஒரு சாதாரண யோகம், நடக்கலாம் அல்லது நடக்காமலும் போகலாம், எந்த ஒரு உத்தரவாதமும் இல்ல. ஆனா இன் ஆல் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது வெறும் யோகம் அல்ல. இது தரவுகளோட அடிப்படையில, உங்களிடம் உள்ள முந்தைய தகவல்களோட அடிப்படையில 100% உறுதியா சொல்ல முடியாவிட்டாலும் அதிகபட்ச சாத்தியக்கூறு இருக்குங்கிறத வெளிப்படுத்த பயன்படும் ஒரு ஃபார்முலான ஃப்ரேஸ். பேங்க் எக்ஸாமுக்கு படிக்கிற மாணவர்களுக்கு புரியும்படி ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இப்போ ஒரு மாணவர் தினமும் இந்து எடிட்டோரியல் படிக்கிறாரு, தொடர்ந்து மாக் டெஸ்ட் எழுதுறாரு, தன் தவறுகளை திருத்திக்கிறாருன்னு வைங்க. அவரை பார்த்த ஒரு ஆசிரியர், உங்களோட இந்த தொடர்ச்சியான கடின உழைப்பால நீங்க இன் ஆல் ப்ராபபிலிட்டி இந்த ஆண்டு பேங்க் எக்ஸாம்ல தேர்ச்சி பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். இது ஏதோ குருட்டாம்போக்குல சொல்றதில்ல, அவரோட உழைப்ப பார்த்து சொல்லும் ஒரு தர்க்க ரீதியான முடிவு. தற்போதைய சூழ்நிலைக்கு எவ்வளவு பொருத்தமான ஒரு உத்வேகம் தர்ற வாக்கியம் இது. இன்னைக்கு நாம எந்தவித சலிப்பும் இல்லாம ஒரு நாட்டோட பாதுகாப்புல தொடங்கி அரசியல் முரண்பாடுகள், வளங்களோட சுரண்டல், அதிரடியான உலகளாவிய பொருளாதார மாற்றங்கள் வர 61 மிக முக்கியமான இந்து நாளிதழ் தலையங்க வார்த்தைகளையும் ஒரு அருமையான இடியமையும் முழுமையா ரொம்ப ஆழமாக கத்துக்கிட்டோம். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பத்திகள்ல இந்த வார்த்தைகளை பார்க்கும்பொழுது வெறும் தமிழ் அர்த்தம் மட்டும் அல்லாது, இன்னைக்கு நாம பேசின அந்த சூழலும் அரசியல் அல்லது பொருளாதார பின்னணியும் உங்களுக்கு தானாவே ஞாபகத்துக்கு வரணும். அதுதான் ஒரு சிறந்த பேங்க் எக்ஸாம் மாணவர்க்கான அடையாளம். உண்மையாவே இது ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும். இறுதியா உங்களை நோக்கி ஒரு சிந்தனையை கிளறிவிட்டு செல்ல விரும்புறேன். நாளை காலை நீங்க செய்தித்தாளையோ அல்லது ஏதேனும் ஒரு ஆங்கில பத்தியோ திறக்கும்போது இன்னைக்கு நாம பார்த்த அசர்ஷன், குரோனி, சப்ஸ்டாண்டிவ் அல்லது பாரடைம் போன்ற இந்த 61 வார்த்தைகள்ல எத்தனை வார்த்தைகள் உங்க கண்களுக்கு தட்டுப்படும், எந்த வாக்கியத்துல அது ஒழிஞ்சிருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஆமா, ஏதேனும் ஒரு வரியில அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சு அதோட அர்த்தத்தை உணரும் அந்த தருணத்துல உங்களுக்கு ஏற்படுற அந்த ஆச்சரியமும் தன்னம்பிக்கையும் தான் உங்களோட உண்மையான கற்றலின் வெற்றி. உங்களோட வங்கி அதிகாரி கனவை நனவாக்க இதேபோல தினமும் ஹிந்து நியூஸ் பேப்பர் எடிட்டோரியலோட கடினமான வார்த்தைகளை மிகவும் எளிமையாக கற்றுக்கொள்ள ராமக்ஸ் அகாடமியை ஃபாலோ மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. தொடர்ந்து படிப்போம், வங்கியில பணிபுரிவோம். நன்றி, வணக்கம்.